பச்சிலைப்பள்ளி பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக இந்த மணல் அகழ்வு நடவடிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் மட்டுமல்ல, வடக்கில பல பகுதிகளில் இந்த மணல் அகழ்வு நடவடிக்கை மிக மோசமாக நடைபெற்றுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே எங்களுடைய நாட்டினுடைய பொலிஸ்மா அதிபருக்கு நான் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறேன். பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் இருக்கின்ற போலீசாரினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஏனென்றால் நாளுக்கு நாள் மணல் அகழ்வு நடவடிக்கைகள், சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு விசேடமாக ஏற்பாடு ஒன்று செய்யும்படி, ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. உதாரணமாக பச்சிலைப்பள்ளியில் மணல் கடத்தல் ஒரு வகையில் சென்று கொண்டிருக்கின்ற சமயம், இன்னொரு வகையில் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குகின்ற போதைப் பொருள் வியாபாரத்திலும் சில நபர்கள் ஈடுபடுகின்றார்கள். நாங்கள் அவதானிக்கின்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட போதைக்கு அடிமையான அல்லது போதைப் பொருளை விற்பனை செய்கின்ற நபர்கள் போலீசாருடன் சிறந்த உறவு முறையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், அண்மை காலமாக மருதங்கேணி வடமராட்சி கிழக்கிலிருந்து கடல் வழியாக வருகின்ற போதைப் பொருட்களின் ஒரு இடமாற்றுகின்ற இடமாக, கைமாற்றுகின்ற இடமாக பச்சிலைப்பள்ளி பிரதேசம் காணப்படுகின்றது. அங்கே இருக்கின்ற சில நபர்கள் இந்த விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் போலீசார் இதற்கான சிறந்த ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த தங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை அவர்களோடு பேணுவதை விடுத்து இதற்கான முறையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கின்ற பட்சத்தில் இந்த நாட்டிலே ஜனாதிபதியின் எண்ணக்கருவான போதையற்ற உலகத்தை கட்டியமைக்க முடியும் என்பது எனது கருத்து. அதே நேரம் அண்மை காலத்தில் மணல் திருட்டில் ஈடுபடுகின்ற நபர்கள் போலீசாருடைய நடவடிக்கை காரணமாக மணலை ஏற்றி கொண்டு செல்கின்ற போது வீதிகளில் அந்த டிப்பர் வாகனத்தினுடைய மணலை கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதனால் பாரிய அளவு ஆக்சிடென்ட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த விடயத்தையும் போலீசார் எதிர்வருங்காலத்தில் மிக சிரத்தையோடு முன்னெடுத்து அந்த நடவடிக்கைகளை டிப்பர் வாகனங்கள் முன்னெடுக்கின்ற போது உடனடியாக எங்களுடைய பிரதேச சபைக்கு அல்லது பிரதேச செயலகத்திற்கு தகவல்களை வழங்குகின்ற போது நாங்கள் அந்த மக்களுக்கு சுமூகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க முடியும்.